எம்மி சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய சேலத்துல பெரிய ஒரு புக் ஃபேர் நடந்துச்சு. அந்த புக் ஃபேர்ல ஒவ்வொரு நாளும் அதாவது என்ஜிஓக்களால் நடத்தப்படுகிற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய ஸ்கூல்ல உள்ள கலை நிகழ்ச்சிகளை ஈவினிங் வந்து அங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களோட சேலம் கலெக்டர் வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க. அதன் பேர்ல எங்களுக்கு ஒரு நாள் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுல எங்களுடைய அருமையான சிறப்பு குழந்தைகளோட 2 டான்ஸ், டீச்சர்ஸ், குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு நாடகம் அதை நாங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கண்ணீரோடு வந்து எங்களுக்கு வந்து எங்களை பற்றி விசாரிச்சு அந்த டிராமாவை பற்றி ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்ததுன்னு சொல்லி அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க. அதை தான் நீங்க வரப்போற vlogல நீங்க பார்க்க போறீங்க. இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம். வண்ணமாக எமது எம்மி சிறப்பு பள்ளி கமலம் மறுவாழ்வு மையத்தில் அனைத்து பணியாளர்களும் சேர்ந்து இந்த குரு நாடகத்தின் மூலம் எம் சிறப்பு குழந்தைகளின் சிறப்புகளை நடித்து காட்ட உள்ளார். இதோ உங்கள் கண்முன். ட்ரைனிங் நிறைய தராங்கன்னு சொல்றாங்கம்மா, அங்க போய் பார்த்துட்டு வரட்டுமாமா? ஏண்டா பாப்பா இந்த மாதிரி இருக்கா, போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வாங்கன்னா ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வரேன்னா எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்றீங்கன்ட்டு. இல்லம்மா, இப்போ நம்ம பாப்பா வந்து நார்மல் பாப்பா இல்லைங்கிறாங்கம்மா. வாங்க சொல்லுங்க, பேசுங்க. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. நாங்கள் உங்கள் ஸ்கூலை பற்றி கேள்விப்பட்டேங்க, என்னன்னு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். பார்த்தோம் அவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் பாப்பாவை விடணும், நார்மல் ஸ்கூல்லாம் விட முடியாது, ஸ்பெஷல் ஸ்கூலில் விட்டிங்கன்னா தான் டெவலப்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள் சரி அதனால தான் ஸ்கூலில் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். இந்த குழந்தையில நார்மலாக இருக்காது. நார்மலாக தானே இருக்குது. ஆனால் இவளுக்கு ரைட்டிங்கு படிக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்றபடி அவளுடைய வேலையை பணியாளர்கள் நடித்து காட்டின நான் யாவரும் கண்டு ஈர்க்கப்பட்ட நாடகத்தின் மூலமாய் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நீங்கள் யாரேனும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு சிறப்பு குழந்தையை அல்லது ஒரு மாற்றுத்திறனாளியை பார்க்க நேரிட்டால் அவர்களை பார்த்து ஐயோ பாவம் என்று அனுதாபப்படுவதை விட்டுவிட்டு அவர்கள் வாழ்ந்து சாதிக்க நாம் உதவுபவர்களாக
மாற வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களை தரக்குறைவாக நடத்தாதவர் மாற வேண்டும். அப்படி மாறும் பட்சத்தில் நம்முடைய உலகம் மாறும். நாம் மானிடராய் பிறந்ததற்கு அர்த்தம் கிடைக்கும். இந்த உலகத்தில் இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, நமது நாட்டை மாற்றும் திறனாளிகள், நம் குடும்பத்தை மாற்றும் திறனாளிகள். எங்கு இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்தாலும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக உங்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு கேட்டு இந்த சிறு நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ. ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். நான் ஒரு சிறப்பு தாய். இந்த கதை என்னுடைய லைஃப்ல நடந்த கதையை தான் நான் சொல்லியிருக்கேன். இங்க உட்கார்ந்து இருக்கிறது என்னோட மகா தான். 22 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குழந்தைக்காக நான் இப்படிதான் அழைச்சி ஒவ்வொரு இடமா பிரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு பெரியவர்கள் நிறைய பேர் கொடுத்த நம்பிக்கையினாலும் ஒழுங்கா அவங்க சொன்னதை கீழ்படுத்ததுனாலையும் இன்னைக்கு அருமையான ஒரு மகளை உருவாக்குறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவள் மூலமா இன்னைக்கு நான் 68 பிள்ளைகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, படிப்புலையும் சரி. இன்னைக்கு அவ படிப்புலதான் கம்மின்னு நினைச்சோம். இன்னைக்கு பிபிஏ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் அவ எழுதிட்டு வந்திருக்கா. ஸ்விம்மிங்ல அவ நேஷனல் அவார்டை போன தடவை தமிழ்நாடுக்காக விளையாடி ஒரு சில்வர் மெடலையும் வாங்கிட்டு வந்திருக்கா என்னுடைய மகள். சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குள்ளேயும் கடவுள் ஒரு பெரிய தாளத்தை மட்டும்தான் வச்சு படைச்சிருக்காரு. ஆனா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம அதை ஒரு வைரம் கிடைக்கும் போது அது எப்படி இருக்கும் நமக்கே தெரியாது. ஆனா அது ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரிக்குள்ள போகும்போது அது எப்படி தீட்டப்பட்டு அது ஒரு விலையேற பெற்றதா வருமோ. இவங்க எல்லாருமே விலையேற பெற்றவங்க. நீங்க எல்லாம் ஒரு கிளாப் பண்ணலாமா? எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, பணம் இல்ல, பொருள் இல்ல. எங்கேயாவது முடங்கிட்டு இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் நீங்க பார்வைட் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளை எங்களால் முடிந்த வரையிலும் நாங்கள் உருவாக்கி காட்டுகிறோம் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நன்றி. இது போல எமது பள்ளியில் ஃபுட்பால்ல வின் பண்ணியிருக்காங்க பசங்க, ரன்னிங்ல வந்திருக்காங்க, நிறைய விளையாட்டு துறையில எங்க பிள்ளைகள் வின் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முதலாவது கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். ரெண்டாவது எங்க டீச்சர்ஸ், கேர்டேக்கர்ஸ் அவங்களோட அர்ப்பணிப்பு, எங்கள் கரஸ்பாண்டன்ட் அம்மா எங்களுக்கு கொடுக்குற ஊக்கங்கள், அதனால இந்த பிள்ளைகளை நாங்கள் முன்னேற்ற எங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்கு. ஸோ அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழுல் கோலச்சரிவில், கூந்தல் நெளிவில் எழுல் கோலச்சரிவில் கரு